சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்வியக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போறோம். இன்றைய அவ்வியக்த முரளியில அன்பு கடல் நாலாபுறத்துல இருக்கக்கூடிய தனது அன்பான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கார். அப்பா குழந்தைகள் மேல உள்ளபூர்வமான அந்த அன்பு இருக்கு. குழந்தைகளுக்கும் திலாராம் அப்பா மேல உள்ளபூர்வமான அன்பு இருக்கு. இந்த பரமாத்மா அன்பு, உள்ளபூர்வமான அன்பு அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கு தான் தெரியும். இந்த பரமாத்மா அன்பிற்கான பாத்திரமானவர்கள், அடையக்கூடிய அந்த பாக்கியசாலிகள் பிராமண ஆத்மாக்கள் நீங்க தான். பக்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த பரமாத்மா அன்புக்காக தாகத்துல ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவரை இன்னும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த அன்பிற்கு பாத்திரமானவர் பிராமண குழந்தைகள், பாக்கியசாலிகள் நீங்க தான்றார். அடுத்தது பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க, சத்தியுகத்துல ஜீவன் முக்தியினுடைய வாழ்க்கை கிடையாது. ஆனா இப்ப இந்த சங்கம யுகத்துல அநேக எல்லைக்குட்பட்ட அந்த பந்தனங்கள்ல இருந்து முக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, எத்தனை விதமான ஐயோ ஐயோங்கிற விஷயங்கள்ல இருந்து நீங்க விடுபட்டிருக்கீங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து பாபா சொல்றாங்க, ஐயோ அப்படிங்கிறது வாயில இல்ல, சங்கல்பத்துல கனவுல கூட வருது அப்படின்னா அப்ப அது ஜீவன் முக்தி நிலை கிடையாது. ஆனா சங்கமிகள குழந்தைகள் எப்படி ஆயிட்டோமா, ஐயோ ஐயோ அப்படிங்கறதுல இருந்து விடுபட்டு முக்தி அடைஞ்சு சதா ஆஹா ஆஹா அப்படிங்கிற பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அப்படின்றார். பாபா சொல்றாங்க, ஐயோ அப்படின்னா பந்தனம், மேலும் பறப்பது, பறக்கும் கலை அப்படின்னா அது பந்தன் முக்த், ஜீவன் முக்த நிலை அது. அதனால நீங்க செக் பண்ணி பாருங்க, பிராமண ஆத்மாக்கள் எது வரைக்கும் சுயம் பந்தனங்கள்ல இருந்து விடுபடலையோ, அதாவது பாபா சொல்றாங்க, தங்கத்தாலான அது ஒரு பந்தனமோ அல்லது வைரத்தாலான ஒரு பந்தனத்துல இருந்தோ அந்த கயிறுல பிராமண ஆத்மாக்கள் கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்திக்கான கதவு திறக்கப்படாது அப்படின்றார். எப்ப பிராமண ஆத்மாக்கள் பந்தனங்கள்ல இருந்து விடுபடுறீங்களோ அப்பதான் எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்திக்கான கதவு திறக்கும். அதனால பாபா சொல்றாங்க, முக்திக்கான கதவு திறக்கிறது அல்லது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் துக்கத்துல இருந்து, அசாந்தில இருந்து முக்தி அடைய வைப்பதற்கான அந்த ஒரு பொறுப்பு பாபா சொல்றார், குழந்தைகள் உங்ககிட்டதான் இருக்கு அப்படின்றார். மேலும் பாப்தாதா சொல்றாங்க, சுய மாற்றத்தின் மூலம் பிராமண குடும்பத்துல மாற்றத்தை பாப்தாதா பார்க்க விரும்புறார். அதனால பாப்தாதா இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்க ஆசைப்படலையாம். இவங்க இப்படி செஞ்சிருந்தா இது இப்படி ஆயிருந்திருக்கும், இவங்க செஞ்சா நான் செய்யறேன், இவங்க பண்ணா நான் பண்றேன், அவசரம் இதெல்லாம் கேட்க பாபா விரும்பல. இந்த விஷயத்துல பிரம்மா பாபா விசேஷமாக சொல்லிட்டே இருக்காரு, ஒவ்வொரு குழந்தையும் இந்த விஷயத்துல எனக்கு சமமாக அர்ஜுனர் ஆகணும் அப்படின்றார். இதுல முதல்ல நான், இந்த நான் அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய நான். எல்லைக்குட்பட்ட நான் அப்படிங்கறத நம்மளை கீழே விழ வச்சிடும். ஆனா பாபா சொல்றத செய்யறதுல முதல்ல நான் அர்ஜுன் ஆகணும். அர்ஜுனாவே நம்பர் 1, வரிசை கிரமம் கிடையாது, நம்பர் 1 அப்படிங்கிறார். அதனால பாபா சொல்றாங்க, பாப்தாதா இந்த சீசன்ல கடைசியில யாரெல்லாம் பிரம்மகுமார் குமாரின் அப்படின்னு தன்னை ஏத்துக்கிறாங்களோ, தன்னை சொல்லிக்கிறாங்களோ, தெரிஞ்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே, ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் ஒவ்வொரு குழந்தைகளும் சங்கல்பத்துல எல்லைக்குட்பட்ட பந்தனங்கள்ல இருந்து முக்தி அடையறத பாபா பார்க்க விரும்புறார். பிரம்மா பாபாவிற்கு சமமாக முக்தி, ஜீவன் முக்தி நிலைய அடையணும் அப்படின்றார். அதனால பாப்தாதா இததான் விரும்புறார். எந்த ஒரு காரணமும் சொல்லாதீங்க, இந்த காரணம் அந்த காரணத்தினால இந்த பந்தனம் இருக்குன்னு சொல்லாதீங்க. பாபா சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது, சமாதான ஸ்வரூபம் ஆகணும், மற்றவங்களையும் சமாதான ஸ்வரூபமானவர்களாக ஆக்கணும். பாபா சொல்லுங்க, சிரேஷ்ட நிலைக்கான அந்த ஒரு கொடி ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களுடைய மனசுல முதல்ல பறக்கணும். அப்புறம்தான் உலகத்துல பாபாவுடைய கொடி பறக்கும். ஆனா அந்த கொடி பறக்கணும் அப்படின்னா அதுக்காக 2 விஷயங்கள் குழந்தைகள் காரியத்துல கொண்டு வரணும். சங்கல்பத்துல, புத்தியில கிடையாது. பாபா சார் உள்ளத்துல, காரியத்துல, சம்பந்தம் தொடர்புல 2 விஷயங்களை குழந்தைகள் கொண்டு வரணும், காரியத்துல கொண்டு வரணும். கடினமான வார்த்தை கூட கிடையாது, பொதுவான வார்த்தை தான். 1, சம்பந்தம் தொடர்புல ஒற்றுமை. பாபா சொல்றாங்க, வெவ்வேறு
சம்ஸ்காரம் உடையவர்களா இருந்தாலும் அந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை கொண்டு வரணும். ரெண்டாவது, சங்கல்பத்தில் ஏகாகிரதா, அதாவது சங்கல்பங்களை ஒருநிலைப்படுத்துதல், திடத்தன்மை. இது ரெண்டாவது. இந்த திடத்தன்மை தான் வெற்றிக்கான சாதனமாக இருக்கு அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, இந்த சுய மாற்றத்தை கொண்டு வரதுக்காக எல்லைக்குட்பட்ட நான் அப்படிங்கறதுல இருந்து இறந்தாகணும். சரீரத்துல இருந்து இல்ல, சரீரத்துல இருந்து இறக்குறது கிடையாது, எல்லைக்குட்பட்ட நான் அப்படிங்கறதுல இருந்து இறக்க வேண்டியதாக தான் இருக்கும். நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் கம்மியா என்ன, நான் சொல்றதான் பண்ணணும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற இந்த எல்லைக்குட்பட்ட நான் அப்படிங்கறதுல இருந்து இறக்கணும். ஆனா இந்த இறப்பு ஒரு இனிமையான இறப்பு. இது இறப்பு இறப்பு கிடையாது. ஆனா 21 பிறவிகள் ராஜ்ய பாக்கியத்துல பாபா சொல்றார் உயிர் வாழ்றது அப்படின்றார். அடுத்ததான் மேலும் பாபா இன்னைக்கு முரளியில லாஸ்ட்ல சொல்றார், குழந்தைகள் நிறைய போதனைகள்லாம் கொடுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. குழந்தைகள் போதனைகள் கொடுக்கறதுல ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களா, ஆனா மன்னிப்பின் கூடவே போதனை கொடுங்க. நீங்க முரளி எடுக்கிறீங்க, கோர்ஸ் பண்ண வைக்கிறீங்க, இல்ல எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்கனாலும் போதனை கொடுங்க. ஆனா தங்களுக்குள்ளார காரிய விவகாரங்கள்ல வரப்ப பாபா சொல்றார் மன்னிப்பு மற்றும் போதனை ரெண்டுமே வேணும். மன்னிப்பு போதனை ரெண்டும் இருக்கணும். வெறும் போதனை மட்டும் பண்ணாதீங்க, கருணை உள்ளம் உடையவராகி போதனை பண்ணுங்க. அப்ப பாபா சார் உங்களுடைய அந்த கருணை உள்ளம் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணோம், மற்றவர்களுடைய பலவீனத்தையும் மன்னிச்சிருவீங்க, மற்றவங்களுடைய பலவீனம் கூட மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்ற. அச்சா, இன்னைக்கு வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 9/3/2025, ரிவைஸ் டேட் 20/3/2004. முரளியினுடைய தலைப்பு, இந்த ஆண்டை விசேஷமாக ஜீவன் முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள். இன்று அன்பு கடல் நாலா புறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தைக்கும் குழந்தைகளின் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கும் திலாராம் தந்தையின் மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. இந்த பரமாத்மா அன்பு, உள்ளபூர்வமான அன்பு தந்தை மற்றும் குழந்தைகள் மட்டுமே அறிவர். பரமாத்மா அன்பிற்கு தகுதியானவர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான். பக்த ஆத்மாக்கள் பரமாத்மா அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர், அழைத்து கொண்டிருக்கின்றனர். பக்தர்கள் என்ன பண்றாங்க, பரமாத்மாவை கூப்பிட்டுட்டு இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க, அவருடைய அன்பை அனுபவம் பண்ணோன்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. பாக்யவான் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு விசேஷ அன்பு ஏன் இருக்கிறது என்பதை பாப்தாதா அறிவார். ஏனெனில் இந்த நேரத்தில்தான் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராகிய தந்தையின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களும் கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு பாபா மேல ஸ்பெஷல் அன்பு இருக்கு. ஏன்னா எல்லா பொக்கிஷங்களுக்கு எஜமானனான பாபா மூலமா எல்லா பொக்கிஷங்களுமே குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல தான் கிடைக்குது. பொக்கிஷங்கள் இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் அல்ல, அநேக பிறவிகளுக்கு இது அழிவற்ற பொக்கிஷம் உங்கள் கூடவே இருக்கும். பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் உலகத்தினர் போன்று வெறும் கையுடன் செல்ல மாட்டீர்கள். அனைத்து பொக்கிஷங்களும் கூடவே இருக்கும். ரிட்டன் திரும்பி பறந்தான் போறப்ப உலகத்துல இருக்கவங்க கை காலியா போவாங்க. ஆனா நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி மத்தவங்கள போல கை காலியா போக மாட்டோமா, எல்லா பொக்கிஷங்களும் நம்ம கூடவே இருக்கும். எனவே இப்படிப்பட்ட அழிவற்ற பொக்கிஷங்களின் பிராப்திக்கான போதை இருக்கிறது தானே. மேலும் அனைத்து குழந்தைகளும் அழிவற்ற பொக்கிஷங்களை சேமித்திருக்கிறீர்கள் தானே. சேமிப்பின் போதை, சேமிப்பின் குஷி சதா இருக்கிறது. ஒவ்வொருவரின் முகத்திலும் பொக்கிஷங்கள் சேமிப்பின் ஜொலிப்பு தென்படுகிறது. ஒவ்வொரு குழந்தைகள் கிட்ட இருந்து பாபாட்டந்து கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அழிவற்ற பொக்கிஷங்களை நிறைஞ்சி இருக்கு, சேமிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு ஜொலிப்பு ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றில முகத்துல தெரியுதுன்றார். தந்தையின் மூலம் என்ன பொக்கிஷங்கள் பிராப்தியாக கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே.
தனது சேமிப்பு கணக்கை என்றாவது சோதித்து பார்த்தீர்களா? அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தை அளவற்று கொடுக்கிறார். கவுண்டே கிடையாது. அளவில்லாம பாபா கொடுக்கிறார். சிலருக்கு குறைவாக, சிலருக்கு அதிகம் கொடுப்பது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் வற்றாத, கண்டமாகாத, அழிவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள். குழந்தை ஆவது என்றால் பொக்கிஷங்களுக்கு எஜமானராவதாகும். எனவே எவ்வளவு பொக்கிஷங்களை பாப்தாதா கொடுத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துங்கள். எவ்வளவு பொக்கிஷங்களை பாபா எனக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத எமர்ஜ் பண்ணுங்க அப்படின்றார். அனைத்தையும் விட முதல் பொக்கிஷம் ஞான செல்வம். ஆக அனைவருக்கும் ஞான செல்வம் கிடைத்திருக்கிறதா? கிடைச்சிருக்கா? அல்லது அடைய வேண்டுமா? நல்லது. சேமிப்பாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கான்னு கேட்டாரு. அடுத்தது சேமிப்பு இருக்கா? அல்லது சிறிது சேமிப்பாகி இருக்கிறது, சிலது செலவாகி விட்டதா? ஞான செல்வம் என்றால் புத்திசாலியாகி திரிகாலதர்ஷியாகி காரியம் செய்வதாகும். ஞான செல்வம் இருக்கு அப்படின்னா மீனிங் என்ன? புத்திசாலியாகி திரிகாலதர்ஷி, 3 காலங்களையும் உணர்ந்து காரியம் பண்றது. ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். நிறைந்த ஞானம் மற்றும் 3 காலங்களின் ஞானத்தை புரிந்து கொண்டு ஞான செல்வத்தை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலம் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தில் பயன்படுத்துவதன் மூலம் விதியின் மூலம் சித்தி, அதாவது வெற்றி கிடைக்கிறது. அநேக பந்தனங்களிலிருந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. அதாவது ஞானத்தை நல்ல முறையில அந்த பொக்கிஷத்தை புரிஞ்சுட்டு ஞானம் நிறைஞ்சவங்களா ஆகி 3 காலத்தை புரிஞ்சுட்டு அந்த ஞான பொக்கிஷத்தை காரியத்துல பயன்படுத்தின அப்படின்னா பாபா சொல்றார், கரெக்டான விதி மூலமா பண்றப்ப சித்தி வெற்றி கிடைக்குது. அநேக பந்தனங்கள்ல இருந்து முக்தி, ஜீவன் முக்தி கிடைச்சிடுது. அனுபவம் செய்கிறீர்களா? சத்தியுகத்தில் ஜீவன் முக்தி கிடைக்கும் என்பது கிடையாது. இப்பொழுது இந்த சங்கமயுக வாழ்க்கையிலும் அநேக எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து முக்தி கிடைத்து விடுகிறது. நம்ம என்ன சொல்றோம்? ஜீவன் முக்தினா சத்தியுகத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சத்தியுகத்துல இருக்கும் தான். ஆனா பாபா என்ன சொல்றார், இப்ப இந்த சங்கமயுக வாழ்க்கையில லைஃப்ல கூட அநேக எல்லைக்குட்பட்ட பந்தனங்கள்ல இருந்து முக்தி கிடைச்சிருக்கு. வாழ்க்கை பந்தனமற்றதாக ஆகிவிடுகிறது. அறிவீர்கள் அல்லவா, எத்தனை பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். பாபா குழந்தை ஆகிறோம்னா எவ்வளோ பந்தனங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம ஃப்ரீ ஆயிடுறோம். நினைச்சு பார்த்தோம்னா பெரிய லிஸ்டே வரும். எத்தனை விதமான ஐயோ ஐயோ என்பதிலிருந்து முக்தியாகி விட்டீர்கள். மேலும் சதா ஐயோ ஐயோ என்பது நீங்கி ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் வாயினால் அல்ல, சங்கல்பத்திலும் கனவிலும் கூட ஐயோ என்பது வந்துவிட்டால் ஜீவன் முக்தி நிலை இல்லை. ஆக்சுவலா எல்லா விஷயத்துல ஒவ்வொரு டைம்லயும் ஆஹா ஆஹான்னு வந்தா ஜீவன் முக்தி ஸ்டேஜ். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல வாயை திறந்து ஐயோன்னு சொல்லல, ஆனா சங்கல்பத்துல கனவுல கூட ஐயோங்கிறது வந்துருச்சுன்னா அப்ப ஸ்திதி ஜீவன் முக்தி ஸ்திதி கிடையாது அப்படின்ற பாபா. ஆஹா 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 இவ்வாறு இருக்கிறீர்களா? தாய்மார்கள் ஐயோ ஐயோ என்று கூறுவதில்லை தானே? இல்லைதானே? அவ்வப்போது வந்து விடுகிறதா? பாண்டவர்களுக்கு வருகிறதா? மனதில் கூறாவிட்டாலும் மனதில் சங்கல்பத்திலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் ஐயோ என்று கூறினால் பறக்க முடியாது. ஐயோ என்றால் பந்தனம் மற்றும் பறப்பது, பறக்கும் கலை என்றால் ஜீவன் முக்தி, பந்தன் முக்தி. எனவே சோதனை செய்யுங்கள். ஏனெனில் பிராமண ஆத்மாக்கள் எதுவரை சுயம் பந்தனத்திலிருந்து விடுபடவில்லையோ, தங்கத்தினால் ஆன பந்தனம் அல்லது வைரத்தினால் ஆன பந்தனம் என்ற கயிறு கட்டப்பட்டிருந்தால் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் முக்தியின் கதவு திறக்க முடியாது. பிராமண ஆத்மாக்கள் நம்ம இது வரைக்கும் தங்கம் வைரத்தினுடைய எந்த ஒரு வெரைட்டியான பந்தனத்துல இருந்து விடுபடலையோ அது வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்காகவும் முக்திக்கான கதவு, பரந்தாம் ரிட்டர்ன் போறதுக்கான கதவு திறக்க முடியாது அப்படின்றார். எனவே கதவு திறப்பதற்கு அல்லது அனைத்து ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து, அசாந்தியிலிருந்து முக்தி கொடுக்கும் பொறுப்பு உங்களிடம் உள்ளது. எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்குமே துக்கத்துல இருந்து, அசாந்தில இருந்து அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னா
அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றார். எனவே எனது பொறுப்பை நான் எந்த அளவிற்கு கடைபிடித்திருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் பாப் தாதாவுடன் உலக மாற்றம் செய்வதற்கான காரியத்தின் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள். பாபாவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமா, உலக மாற்றம் செய்யறதுக்கான காரியத்துக்காக பாபாவோட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒப்பந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள், பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். தந்தை விரும்பினால் அனைத்தையும் செய்துவிட முடியும். பாபா நினைச்சார்னா எல்லாத்தையும் அவராலே பண்ணிட முடியும். ஆனால் குழந்தைகளின் மீது அன்பு இருக்கிறது. ஆனால் தனியாக செய்ய விரும்பவில்லை. குழந்தைங்க மேல அவ்வளோ அன்பு இருக்கான். அதனால பாபாவுக்கு தனியாக செய்யறதுக்கு விருப்பம் இல்லையா. அவதாரம் எடுத்த உடனேயே குழந்தைகளாகிய உங்களையும் அவதரித்து விட்டார். பாபா இந்த உலகத்துக்கு வந்து அவதாரம் எடுத்து வந்த உடனேயே நம்ம குழந்தைகளே தயார் பண்ணிட்டார், நம்மளையே அவதாரம் எடுக்க வச்சுட்டாரு. சிவராத்திரி கொண்டாடினீர்கள் அல்லவா? யாருடன் கொண்டாடினீர்கள்? பரமாத்மாவிற்கு மட்டுமா? உங்கள் அனைவருக்காகவும் கொண்டாடினீர்கள் அல்லவா? பர்த்டே கொண்டாடுறோம் சிவராத்திரினா, பாபாவுக்கும் பர்த்டே, சுயம் நம்ம குழந்தைகளுக்கும் பர்த்டே, 2 பேருக்கும் சேர்த்து தானே செலிப்ரேட் பண்றோம். தந்தைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துணையாக இருக்கிறீர்கள். இந்த போதை இருக்கிறதா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை துணையாக இருக்கிறோம். பகவானுக்கு துணையாக இருக்கிறீர்கள், யாரோ ஒரு மனுஷனுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பகவானுக்கு துணையாக நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த போதை நஷா இருக்கா உள்ளுக்குள்ள அப்படின்னு கேட்கிறார். ஆக இந்த ஆண்டின் கடைசி சந்திப்பில் அனைத்து குழந்தைகளிடத்திலும் இதையே விரும்புகிறார். என்ன விரும்புகிறேன் என்று கூறட்டுமா? செய்ய வேண்டியிருக்கும். வெறுமனே கேட்டால் மட்டும் போதாது, செய்ய வேண்டியிருக்கும். ஆசிரியர்கள் சரிதானே? ஆசிரியர்கள் கை உயர்த்துங்கள். ஆசிரியர்கள் விசிறி அசைத்துக் கொண்டிருக்கின்றனர். வெப்பமாக இருக்கிறது. இது மார்ச் எண்டுல சொன்ன முறையில இல்லையா? அங்க ரொம்ப ஹீட் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே கையில விசிறிய வந்து அசிச்சிட்டு இருக்காங்க. அவசரம் ரொம்ப ஹீட்டா இருக்கு இல்லையா? நல்லது. அனைத்து ஆசிரியர்களும் செய்வீர்களா அல்லது செய்விப்பீர்களா? செய்விக்கவும் வேண்டும், செய்யவும் வேண்டும். நல்லது. காற்றும் வீசிக்கொண்டிருக்கிறது, கைகளையும் அசைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காட்சி நன்றாக இருக்கிறது. மிக்க நன்று. ஆக பாப் தாதா இந்த சீசனின் கடைசியில் ஒரு புது விதமான தீபாவளியை கொண்டாட விரும்புகிறார். புரிந்ததா? புது விதமான தீபாவளி கொண்டாட விரும்புகிறார். நீங்கள் அனைவரும் தீபாவளி கொண்டாட தயாராக இருக்கிறீர்களா? யார் தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். அப்படியே ஆம் என்று கூறிவிடக் கூடாது. பாப் தாதாவை மகிழ்விப்பதற்காக கை உயர்த்தக்கூடாது, மனதார உயர்த்த வேண்டும். பாபா சொன்னா சும்மால கை தூக்காதீங்க, சந்தோஷப்படுத்தணும்னு மனசார கை தூக்குங்க. நல்லது. பாப் தாதா தனது மன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய எரியும் தீபங்களை பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு பாபாவோட குழந்தைகளும் பாபாவுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய தீபங்களா இருக்கிறத பாபா பார்க்க விரும்புறார். பாப் தாதாவின் ஆசை தீபங்களின் தீபாவளி கொண்டாட விரும்புகிறார். புரிந்ததா? எப்படிப்பட்ட தீபாவளி? தெளிவானதா? கிளியரா புரிஞ்சிச்சு இல்லையா? இப்ப பாபாவோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய தீபங்களா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த தீபாவளி கொண்டாடணும்னாரு. இப்ப அவரோட ஆசை என்னன்னு தெரிஞ்சதானே நிறைவேற்றணும். பாபா சொல்றார், பாப் தாதாவின் ஆசை தீபம் எது? இந்த ஆண்டு சீசன் முடிவடைந்து விட்டது. பாப் தாதா கூறியிருந்தார், நீங்கள் அனைவரும் கூட சங்கல்பம் செய்திருந்தீர்கள். நினைவிருக்கிறதா? சிலர் அந்த சங்கல்பத்தை சங்கல்பம் வரை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார்கள். சிலர் சங்கல்பத்தை பாதி நிறைவேற்றி இருக்கிறீர்கள். சிலர் யோசிக்கின்றனர், ஆனால் அது யோசனை அளவில் இருக்கிறது. அந்த சங்கல்பம் என்ன? பாபா சொன்ன ஒரு விஷயத்த சில பேர் பண்ணியிருக்காங்க, சில பேர் பாதி, சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க செய்யலாமா வேணாமான்னு. பாபா அந்த சங்கல்பம் என்ன? ஒன்றும் புதிய விஷயம் அல்ல, பழைய விஷயம். சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். உலக விஷயத்தை விட்டுவிடுங்கள். ஆனால் பாப் தாதா சுய மாற்றத்தின் மூலம் பிராமண குடும்பத்தின் மாற்றத்தை பார்க்க விரும்புகிறார். இப்பொழுது இதை கேட்க விரும்பவில்லை. இப்படி இருந்தால் இப்படி ஆகியிருக்கும், இவர் மாறியிருந்தால் நான் மாறுவேன், இவர் செய்தால் நான் செய்வேன், டாட் டாட் டாட். இப்படி இருந்திருந்தால் இப்படி ஆகியிருக்கும். இதெல்லாம் பாபா இந்த மாதிரி கேட்க விரும்பல. பாபா சொல்றாங்க, இதில் பிரம்மா பாபா விசேஷமாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளும்
இதில் எனக்கு சமமான அர்ஜுனர் ஆகுங்கள். இதில் முதலில் நான். பாபா என்ன சொல்றாரோ அந்த விஷயத்த செய்யறதுல முதல்ல நான் அர்ஜுனரா ஆகுங்க. பிரம்ம பாபாவுக்கு சமமா அர்ஜுனரா ஆகுங்கன்னு பிரம்ம பாபா ஸ்பெஷலா சொல்லிட்டு இருக்காரு. இந்த நான் நன்மைக்கான நான் ஆகும். பாபா சொல்றத செய்யறதுல முதல்ல நான் அப்படின்னா இது நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நான். மற்றபடி எல்லைக்குட்பட்ட நான் நான் என்பது கீழே விழ வைத்துவிடும். இதற்கும் கதை இருக்கிறது. முதலில் நான் அர்ஜுன். அர்ஜுன் என்றால் நம்பர் 1, வரிசை கிரமம் கிடையாது, முதல் நம்பர். ஆக நீங்கள் 2ஆம் நம்பராக விரும்புகிறீர்களா அல்லது முதல் நம்பராக விரும்புகிறீர்களா? சில காரியங்களில் பாப்தாதா பார்த்தார், கேலியான விஷயமாகும். குடும்ப விஷயத்தை கூறுகிறேன், ஜோக்கான விஷயம், ஆனா ஃபேமிலியோட விஷயம் இது. குடும்பத்தினர் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா, ஃபேமிலி பீப்புள் தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சில காரியங்கள் செய்கிறீர்கள். பாப்தாதாவிடம் செய்தி வருகிறது. சில காரியம், சில நிகழ்ச்சிகள் விசேஷ ஆத்மாக்களின் பொருட்டு நடைபெறும். ஆக பாப்தாதாவிடம் தாதிகளிடம் செய்திகள் வருகிறது. சில ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் சோல்ஸுக்காக இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுதா, பாபா கிட்ட தாதிகள் கிட்ட எல்லாம் மெசேஜ் வருதான். ஏனெனில் சாக்காரத்தில் தாதிகள் இருக்கின்றனர். பாப்தாதாவிடம் சங்கல்பம் வந்தடைகிறது. என்ன சங்கல்பம் வந்தடைகிறது? இதில் எனக்கும் பெயர் ஏற்பட வேண்டும். என்ன மாதிரி தாட்ஸ் எல்லாம் பாபா கிட்ட வருது, தாதிகள் கிட்ட வருது. இதில் எனக்கும் பெயர் ஏற்பட வேண்டும். நான் குறைந்தவனா என்ன? எனக்கு ஏன் பெயர் கிடைக்கவில்லை? தந்தை கூறுகிறார், ஹே அர்ஜுன் என்பதில் உன்னுடைய பெயர் ஏன் இல்லை? இருக்க வேண்டும் தானே, அல்லது இருக்கக்கூடாதா? இருக்க வேண்டுமா? பாபா அழகா கேட்கிறார் பாருங்க, எனக்கு ஏன் பேர், எனக்கு பேர் கிடைக்கணும் தானே, நான் கம்மியா என்ன, ஏன் எனக்கு பேர் கிடைக்கல? இப்படியெல்லாம் குழந்தைகள் சங்கல்பம் பண்றாங்க. ஆனா பாபா என்ன கேட்கிறார்னா, அர்ஜுன் பாபா சொல்ற விஷயத்த முதல்ல நான் செய்யணும் இல்லையா? அர்ஜுன் நம்பர் 1 அர்ஜுன் ஆகணும்ல. அதுல ஏன் நீங்க அர்ஜுனா ஆக மாட்டேங்கிறீங்க? பேர் கிடைக்கணுங்கிறப்ப மட்டும் கேக்குறீங்க இல்லையா? இப்ப அர்ஜுன் ஆகிறப்ப ஏன் அதுல இருக்க மாட்டேங்கிறீங்க? இருக்கணும் தானே ஆக்சுவலா அதுல கூட. எதிரில் மகாரதிகள் அமர்ந்திருக்கின்றனர். இருக்க வேண்டும் அல்லவா? இருக்க வேண்டுமா? ஆக பிரம்ம பாபா எது செய்து காண்பித்தாரோ யாரையும் பார்க்கவில்லை. பிரம்ம பாபா என்ன செஞ்சு காட்டினாரு? யாரையும் பார்க்கவில்லை. இவர் செய்யவில்லை, அவர் செய்யவில்லை, பார்க்கவில்லை. முதலில் நான். இதில் நான் முன்பே கூறியிருந்தேன், அநேக விதமான ராயல் ரூபத்தின் நான் கூறியிருந்தேன் அல்லவா? அவை அனைத்தும் அழிந்துவிடும். பாபா சொல்றத செய்யறதுல அவங்க செஞ்சா நான் செய்யறேன், இவங்க செஞ்சா நான் செய்யறேன், செய்யட்டும் அப்புறம் நான் பண்றேன், இந்த மாதிரி அப்படி பாக்குற விஷயம் கிடையாது. யாரையும் பார்க்க கூடாது. பாபா சொல்றத செய்யறதுல முதல்ல நான் நம்பர் 1 அர்ஜுன் ஆகணும். இப்ப இந்த நான் அப்படிங்கறத நம்ம பண்ணா நிறைய விதமான ராயலான நான் அப்படிங்கறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். எனவே இந்த சீசனின் கடைசியில் பாப் தாதாவின் ஆசை, பிரம்மகுமார் பிரம்மகுமாரி என்று கூறிக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், அறிந்திருக்கும் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் ஒவ்வொரு குழந்தையும் சங்கல்பத்தில் இருக்கும் எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து முக்தி அடைய வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு சமமான பந்தனங்களிலிருந்து முக்தி, ஜீவன் முக்தி. பிராமண வாழ்க்கையில் முக்தி, சாதாரண வாழ்க்கையிலிருந்து முக்தி அல்ல, பிராமண சிரேஷ்ட ஜீவன் முக்தி. இந்த ஆண்டு விசேஷமாக இதை கொண்டாடுங்கள். பிராமண வாழ்க்கையில சங்கல்பத்துல இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட பந்தனங்கள்ல இருந்தும் முக்தி அடையணும். ஜீவன் முக்தி நிலையை இந்த பிராமண வாழ்க்கையிலே அனுபவம் பண்ணணும். அந்த மாதிரி அனுபவம் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த வருஷத்தை நீங்க கொண்டாடுங்க அப்படின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த அளவிற்கு சூட்சும பந்தனங்களை அறிவீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்கள் அறிந்திருக்க முடியாது. அதாவது எனக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான பந்தனம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தான் நல்லா தெரியும், மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. என்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். பாப்தாதா அறிவார், எனக்கும் தெரியும், பாபாவுக்கும் தெரியும். ஏனெனில் பாப்தாதாவிடம் டிவி இருக்கிறது, மனதிற்கான டிவி, தேகத்திற்கான டிவி அல்ல. அடுத்த சீசன் இருக்கும் தானே, அல்லது விடுப்பு கொடுத்து விடலாமா? நெக்ஸ்ட் சீசன் வரலாமா, டேட் கொடுக்கலாமா, இல்ல நெக்ஸ்ட் சீசனுக்கு ஹாலிடே கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கிறார். ஒரு ஆண்டு விடுப்பு கொடுக்கலாமா? ஒரு ஆண்டு விடுப்பு கொடுக்க வேண்டுமா? 1 இயர் மட்டும் பாபா வராம ஹாலிடே கொடுத்துடலாமா, லீவ் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கிறார்.
கூடாதா? பாண்டவர்கள் ஒரு ஆண்டு விடுப்பு கொடுக்கலாமா? தாதி கூறி கொண்டிருக்கிறார், மாதத்தில் 15 நாட்கள் விடுப்பு. அதாவது பாபா சீசன்ல 15 டேஸ்க்கு ஒன்ஸ் தானே வரார் பாபா. ஸோ அதனால தாதி என்ன சொல்றாங்க, பாபா நெக்ஸ்ட் சீசனுக்கே லீவ் கொடுத்துடலாமான்னு கேட்டா தாதி சொல்றாங்க, எனிவே மாசத்துல 15 நாள் லீவ் தானே பாபா, ஏன்னா 15 டேஸ் ஒன்ஸ் தானே பாபா வராரு. பாபா சொல்றார், நல்லது, மிகவும் நல்லது. விடுப்பு கொடுக்க கூடாது என்று யார் கூறுகிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். கொடுக்க கூடாதா? நல்லது. மேலே கேலரியில் அமர்ந்திருப்பவர்கள் கை அசைக்கவில்லை அப்படின்னு பாபா சொல்றார். உடனே முழு சபையும் கை அசைக்கின்றனர். பாபா சொன்னோடனே எல்லாரும் ஃபுல் சபையில இருப்ப எல்லாருமே பாபாவை பார்த்து கை அசைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, மிகவும் நல்லது. தந்தை எப்பொழுதும் குழந்தைகளுக்கு சரி சரி என்று கூறுகிறார், சரிதானே? இப்பொழுது குழந்தைகள் தந்தைக்கு எப்பொழுது சரி என்று கூறுவீர்கள்? நம்ம சொல்றதுக்கெல்லாம் பாபா சரி ஓகேன்றார். இப்ப பாபா சொல்றதுக்கு நம்ம குழந்தைகள் எப்போ ஓகே சொல்ல போறோம்னு கேட்கிறார். தந்தை சரி என்று கூறிவிட்டார். தந்தை இப்பொழுது ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். பாபா ஒரு கண்டிஷன் போடுறார். நிபந்தனை ஏற்றுக்கொள்வீர்களா? அனைவரும் சரி என்று கூறுங்களேன். பக்கா? சிறிது கூட கவனக்குறைவாக இருக்க மாட்டீர்களா? நான் கண்டிஷன் கொடுக்கறேன், ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகே, பக்காவா? ஓகேவா? இப்பொழுது அனைவரின் முகத்தையும் டிவியில் எடுங்கள். நன்றாக இருக்கிறது. தந்தைக்கும் குஷி ஏற்படுகிறது. அனைத்து குழந்தைகளும் சரி சரி என்று கூறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆக பாப் தாதா இதைத்தான் விரும்புகிறார். யாரும் காரணம் சொல்லக்கூடாது. இந்த காரணம் அந்த காரணம் ஆகையினால் இந்த பந்தனம் இருக்கிறது, இப்படியெல்லாம் எந்த காரணமும் யாரும் சொல்லக்கூடாதுன்றார். பிரச்சனை அல்ல, சமாதான சுரூபம் ஆக வேண்டும். மேலும் கூட இருப்பவர்களையும் ஆக்க வேண்டும். ஏனெனில் நேரத்தின் நிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டைம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க இல்லையா? ஊழல் எவ்வளவு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஊழல் அட்டூழியம் மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சிரேஷ்ட நிலைக்கான கொடி முதலில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் மனதில் பறக்க வேண்டும். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் மனசால அவ்வளவு உயர்ந்த ஸ்திதி உடையவர்களா ஆகணும். ஃபர்ஸ்ட் அது வேணும். ஸோ சிரேஷ்ட நிலைக்கான அந்த கொடி முதல்ல ஒவ்வொரு பிராமண ஆத்மாவனுடைய மனசுல பறக்கணும். அப்பொழுதுதான் உலகில் பறக்கும். எத்தனையோ சிவராத்திரி கொண்டாடி விட்டீர்கள். ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் இதே சங்கல்பம் செய்கிறீர்கள், உலகில் தந்தையின் கொடி பறக்க வைக்க வேண்டும். உலகில் இந்த பிரத்யக்ஷதா கொடி பறக்க வைப்பதற்கு முன் ஒவ்வொரு பிராமணனும் தனது மனதில் இதய சிம்மாசனத்தில் சதா தந்தையின் கொடியை பறக்க வைக்க வேண்டும். இந்த கொடி பறக்க வைப்பதற்கு 2 வார்த்தைகள் ஒவ்வொரு காரியத்திலும் கொண்டு வர வேண்டி இருக்கும். வேர்ல்டு ஃபுல்லா பாபாவோட கொடி பறக்கணும். அதுக்கு முதல்ல பிராமண ஆத்மாக்களுடைய மனசுல இதயத்துல பாபாவோட கொடி பறக்கணும். அப்படி கொடி பறக்கணும்னா அதுக்காக 2 வார்த்தைகள் ஒவ்வொருத்தருமே காரியத்துல கொண்டு வரணும். காரியத்தில் கொண்டு வர வேண்டும், சங்கல்பத்தில் அல்ல, புத்தியில் அல்ல, உள்ளத்தில், காரியத்தில், சம்பந்தத்தில், தொடர்பில் கொண்டு வர வேண்டும். கடினமான வார்த்தை அல்ல, பொதுவான வார்த்தை. அதுல ஒன்று, அனைத்து சம்பந்தம் தொடர்பில் தங்களுக்குள் ஒற்றுமை. ஒரு வேர்டு என்ன? ஒற்றுமை. அநேக சம்ஸ்காரம் இருந்தாலும் வேற்றுமையிலும் ஒற்றுமை. 2வது, எந்த சிரேஷ்ட சங்கல்பம் செய்தாலும் பாப்தாதாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்கள் சங்கல்பம் செய்யும் பொழுது பாப்தாதா அந்த சங்கல்பத்தை பார்த்து கேட்டு மிகவும் குஷி அடைகிறார். ஆஹா ஆஹா ஆஹா, குழந்தையே ஆஹா, சிரேஷ்ட சங்கல்பம் ஆஹா. இப்படி பாபா குழந்தைகள் நம்ம நல்ல தாட்டை கிரியேட் பண்றப்ப பார்த்து கேட்டு சந்தோஷப்படுறார். ஆனால் என்று வந்து விடுகிறது. வரக்கூடாது, ஆனால் வந்து விடுகிறது. சங்கல்பத்தில் அதிகபட்சம், அதாவது 90%, சில குழந்தைகளிடம் மிக மிக நன்றாக இருக்கிறது. அப்படின்னா 90% நல்ல நல்ல தாட்ஸா கிரியேட் பண்றாங்க, நல்ல சங்கல்பங்களை உருவாக்குறாங்க. பாப்தாதா நினைக்கின்றார், இன்று இந்த குழந்தையின் சங்கல்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது, முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு பாபா அந்த குழந்தைய பார்த்து நினைக்கிறார். ஆனால் வார்த்தையில் சிறிது குறைந்து விடுகிறது. 90% சங்கல்பத்துல இருந்தது, அப்புறம் வேர்ட்ஸ்ல வார்த்தையில வரப்ப சிறிது குறைந்து விடுகிறது. செயலில் இன்னும் 3/4 குறைந்து விடுகிறது.
கலப்படமாகி விடுகிறது. காரணம் என்ன? 90% தாட்ல, வார்த்தையில கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. பிராக்டிக்கலா செயல்ல வரப்ப முக்காவாசி குறைஞ்சு போச்சான். கலப்படம் எல்லாம் மிக்சிங் ஆயிடுது. காரணம் என்ன? சங்கல்பத்தில் ஏகாகிரதா, அதாவது ஒருநிலைப்படுத்துதல், திடத்தன்மை இல்லை. சங்கல்பத்துல ஒரு மாதிரி, வார்த்தையில ஒரு மாதிரி, செயல் அப்படியே கம்மியாயிடுச்சு. ரீசன் என்ன? சங்கல்பத்துல ஏகாகிரதா, ஒருநிலைப்படுத்துதல், திடத்தன்மை இல்ல. ஒருவேளை சங்கல்பத்தில் திடத்தன்மை இருந்திருந்தால், அதாவது சங்கல்பம் ஒருநிலைப்படுத்துதல் இருந்தால், பாபா சொல்றார், அந்த ஒருநிலைப்படுத்துதல் வெற்றிக்கான ஆதாரம் ஆகும், சாதனம் ஆகும். அதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. தாட்ஸ் ஒருமுகப்பட மாட்டேங்குது. ஒருமுகப்பட்டதுன்னா வெற்றி கிடைக்கும், ஆனா ஒருமுகப்படுறது இல்லை. அதனால டிஃபரன்ஸ் வந்துருது. அவசதங்க திடத்தன்மை வெற்றிக்கான சாதனமாகும். என்ன காரணம்? ஏன் அந்த மாதிரி ஆயிடுது? முடிவில், அதாவது ரிசல்ட்ல ஒரே ஒரு விஷயத்தை பாப்தாதா பார்த்தார். அந்த மாதிரி ஒருமுகப்பட மாட்டேங்குது தாட் லெவல்ல. ஏன்? ரீசன் என்ன? மற்றவர்களை அதிகம் பார்க்கிறீர்கள். காரணம் அதான் பாபா சொல்றார். பாபா ரிசல்ட்ல என்ன பார்க்கிறார்? மற்றவர்களை அதிகம் பார்க்கிறீர்கள். நீங்கள் கூறுகிறீர்கள் அல்லவா அப்படின்னு பாபா என்ன பண்றாரா? பாப்தாதா ஒரு விரலை நீட்டி காட்டுறார். ஒரு விரலை அப்படியே குழந்தைகளை பக்கத்துல நீட்டி காட்டுறார் பாபா. இவ்வாறு செய்கிறீர்கள் எனில் ஒரு விரல் வேறு ஒரு பக்கம், 4 தன் பக்கம் இருக்கிறது. இப்படி கையை காட்டணும்னா என்ன ஆகும்? ஒரு விரல் ஒரு சைட்ல, 4 விரல் என்ன பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? 4ஐ பார்ப்பது கிடையாது, ஒன்றை மட்டும் அதிகம் பார்க்கிறீர்கள். அப்படின்னா மற்றவங்கள மட்டும் பார்க்குறீங்க. 4 விரல் என் சைட்ல இருக்கு, 4 மிஸ்டேக் என்கிட்ட இருக்கு, ஆனா அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆகையால் திடத்தன்மை மற்றும் ஏகாகிரதா, ஒற்றுமை அசைந்து விடுகிறது. பாபா சொல்ற 2 விஷயங்கள், ஒண்ணு ஒற்றுமை, இன்னொன்னு அதாவது அந்த ஒருநிலைப்படுத்துதல், சங்கல்பத்தை ஒருநிலைப்படுத்துறதுல அந்த திடத்தன்மை கொண்டு வர்றது. ஸோ பாபா இது 2மே அசைஞ்சிடுது. இவர் செய்தால் நான் செய்வேன் என்பது கூடாது, இதில் அர்ஜுனன் ஆகிவிடுங்கள். ஆனால் அதில் 2ஆம் நம்பர் ஆகிவிடுகிறீர்கள். நான் செய்யணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல வரமாட்டேங்கிறோமா, செகண்ட்ல வரோமா? இல்லையெனில் தங்களது ஸ்லோகனை மாற்றிக்கொள்ளுங்கள். சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்பதற்கு பதிலாக உலக மாற்றத்தின் மூலம் சுயமாற்றம், இப்படி வேணா ஸ்லோகனை மாத்திக்கோங்க அப்படின்றார். பிறரது மாற்றத்தின் மூலம் சுயமாற்றம் மாற்றலாமா? அப்படி ஸ்லோகனை சேஞ்ச் பண்ணிடலாமா? மாற்றலாமா? வேண்டாமா? மீண்டும் பாப்தாதா ஒரு நிபந்தனை வைக்கின்றார். ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு கண்டிஷன் அகைன் நான் வைக்கிறேன், அக்செப்ட் பண்ணுவீங்களா? கூறட்டுமா? பாப்தாதா 6 மாதத்திற்கான ரிசல்ட் பார்ப்பார். பிறகு வருவேன். நெக்ஸ்ட் சீசன் வருவார் இல்லையா பாபா? பிறகு வருவேன், இல்லையெனில் வரமாட்டேன். பாபா 6 months ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. செஞ்சீங்கன்னா நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்றார். தந்தை சரி என்று கூறிவிட்டார் எனில் குழந்தைகளும் ஹாஞ்சி என்று கூற வேண்டும் அல்லவா? பாபா என்ன பண்ணிட்டாரு? குழந்தைகள் சொல்றப்ப ஓகேன்னு சொல்றாரு. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா சரின்றார் பாபா. பாபா சொல்றப்ப நம்மளும் ஹாஞ்சி சரி பாபா ஓகேன்னு சொல்லணும்ல, வரணும் தானே வாயில. என்ன நடந்தாலும் சரி, பாப்தாதா கூறுகின்றார், சுய மாற்றத்திற்காக எல்லைக்குட்பட்ட இந்த நான் என்பதிலிருந்து இறக்க வேண்டி இருக்கும். 6 monthsக்கு என்ன சொல்றார் பாபா? சுய மாற்றம் கொண்டு வரணும். அந்த சுய மாற்றத்திற்காக எல்லைக்குட்பட்ட இந்த நான் என்பதிலிருந்து இறக்க வேண்டி இருக்கும். ஷரீரத்திலிருந்து அல்ல, ஷரீரத்திலிருந்து இறந்து விடக்கூடாது, நான் என்பதிலிருந்து இறக்க வேண்டும். நான் தான் சரி, நான் இப்படி இருக்கிறேன், நான் குறைந்தவனா என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த நான் என்பதிலிருந்து இறக்க வேண்டும். எனவே இறக்க வேண்டியிருக்கும். இந்த இறப்பு மிகவும் இனிமையான இறப்பாகும். இது இறப்பு கிடையாது, 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தில் உயிர் வாழ்வதாகும். ஏற்றுக்கொள்வீர்களா? ஸோ இந்த எல்லைக்குட்பட்ட நானு அப்படிங்கிறதுல இருந்து இறந்துடுறீங்களா? அக்செப்ட் பண்றீங்களா? ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இரட்டை வெளிநாட்டினர் என்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ அதை செய்வதில் தைரியம் வைக்கின்றனர். ஒரு தாட் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கான தைரியம் வைக்கிறாங்க. டபுள் ஃபாரினர்ஸ் தான் இது அவங்களோட விசேஷத்தா ஆகும். பாரதவாசிகள் 3 மடங்கு தைரியசாலிகள். அவர்கள் டபுள் என்றால் இவர்கள் 3 மடங்கு ஆகும்.
டபுள் ஃபாரினர்ஸ் தாட்ல நினைச்சிட்டாங்கன்னா பிராக்டிக்கலா செய்யறதுக்கான தைரியம் வச்சிடறாங்க. ஸோ இது ஸ்பெஷாலிட்டி டபுள் ஃபாரினர்ஸ். ஸோ பாபா சொல்றார், இப்ப டபுள் ஃபாரினர்ஸ் டபுள் அப்படின்னா பாரதவாசிகள் ட்ரிபிள் டைமா. பாபா சொல்றார் மும்மடங்கு ஆகும். ஆக பாப்தாதா இதைதான் பார்க்க விரும்புகின்றார். எதை? எல்லைக்குட்பட்ட நான் அப்படிங்கறதுல இருந்து நம்ம இறக்கிறத பாப்தாதா பார்க்க ஆசைப்படுறார். புரிந்ததா? இதுதான் பாப்தாதாவின் சிரேஷ்ட ஆசையின் தீபமாகும். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளுக்குள் ஏற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை பாப்தாதா விரும்புகிறார். இப்பொழுது இந்த முறை இந்த தீபாவளி கொண்டாடுங்கள். 6 மாதங்களுக்கு பிறகு கொண்டாடினாலும் பரவாயில்லை. பிறகு பாப்தாதா தீபாவளிக்கான விழா பார்ப்பார். தனது நிகழ்ச்சியையும் பார்ப்பார். செய்தே ஆக வேண்டும். பாபா சொல்ற மாதிரி 6 monthsல இந்த எல்லைக்குட்பட்ட நான் அப்படிங்கறதுல இருந்து இறந்தவங்களா ஆய்தான் தீரணும். அந்த மாதிரி ஒரு தீபாவளி கொண்டாடுங்க. பாபா நானும் வந்து பார்ப்பேன், ஆனா செஞ்சுதான் ஆகணும்ன்றார். நீங்கள் செய்யவில்லை எனில் பின்னால் வருபவர்கள் செய்வார்களா என்ன? மாலை உங்களுடையது அல்லவா? 16,108 நீங்கள் பழையவர்கள் தான் வருவீர்கள் அல்லவா? புதியவர்கள் பின்னால் வருவார்கள். ஆம், சிலர் கடைசியில் வந்தாலும் வேகமாக வருவார்கள். சிலர் உதாரணமாக இருப்பார்கள். கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்வார்கள். முதலாவதாக வருவார்கள். ஆனால் மிக சிலர் மட்டுமே. லாஸோ ஃபாஸோ ஃபர்ஸ்ட்ன்றார் இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் மிக சிலர் மட்டுமே. மற்றபடி நீங்கள் தான் இருப்பீர்கள். பழையவங்க தான் நிறைய இருப்பாங்கன்றார். நீங்கள் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் தான் ஆக வேண்டும். எங்கு அமர்ந்திருந்தாலும், வெளிநாட்டில் அமர்ந்திருந்தாலும், உள்நாட்டில் அமர்ந்திருந்தாலும் நீண்ட காலம் நீங்கள் உறுதியான நிச்சய புத்தி உடையவராக இருக்கிறீர்கள். லாங் டர்மா பாபா மேல நம்பிக்கை புத்தி உடையவங்களா குழந்தைகள் நீங்க தான் இருக்கீங்க. நீங்கள் தான் அதிகாரிகள். பாப் தாதாவிற்கு அன்பு இருக்கிறதல்லவா? யார் நீண்ட காலம் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறார்களோ, சம்பூர்ண முயற்சியாளர்கள் அல்ல, ஆனால் நல்ல முயற்சியாளர்களாக இருப்பவர்களை பாப்தாதா விட்டு சென்று விட மாட்டார். ரொம்ப நாளா நீண்ட காலமா நல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களை விட்டுட்டெல்லாம் பாபா போக மாட்டேன்றார். கூடவே அழைத்து செல்வார். ஆனால் நல்ல முயற்சி ஆகையால் உறுதியான நிச்சயம் செய்யுங்கள். கண்டிப்பா நல்ல முயற்சி பண்றேன்னா பாபா கூடவே கூட்டிட்டு போவேன்றார். அதனால பாபா சொல்றார், ஆகையினால் உறுதியான நம்பிக்கை நிச்சயம் செய்யுங்கள். நான் தான் இருந்தேன், நான் தான் இருக்கிறேன், நான் தான் கூடவே இருப்பேன். பக்கா நம்பிக்கை வைங்க. நான் தான் இருந்தேன், நான் தான் இருக்கேன், நான் தான் இருப்பேன். சரிதானே? பக்கா தானே? சுப சிந்தனை, சுப சிந்தன், சுப பாவனை, மாறும் பாவனை, உதவி செய்யும் பாவனை, கருணை உள்ளத்திற்கான பாவனையை வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது உள்ளடங்கி இருக்கிறது, அப்படியே மர்ஜ்டா இருக்கு. வெளிப்படுத்துங்கள், எமர்ஜ் பண்ணுங்க இந்த நல்ல பாவனை எல்லாத்தையும். அதிக போதனைகள் கொடுக்காதீர்கள், மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் போதனை கொடுப்பதில் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். ஆனால் மன்னிப்பின் கூடவே போதனை கொடுங்கள். முரளி கூறுவதில், கோர்ஸ் செய்விப்பதில், அல்லது நீங்கள் என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் அதில் போதனை கொடுங்கள். ஆனால் தங்களுக்குள் காரிய விவகாரங்கள் செய்யும் போது மன்னிப்பு மற்றும் போதனை செய்யுங்கள். வெறும் போதனை செய்யாதீர்கள், வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஆனா மன்னிப்பு கூட கொடுங்க, அட்வைஸும் பண்ணுங்க, ரெண்டுமே பண்ணுங்கன்றார். பாபா சொல்றாங்க, வெறும் போதனை செய்யாதீர்கள், கருணை உள்ளமுடையவராகி போதனை செய்தால் உங்களது கருணை பிறரது பலவீனத்தையும் மன்னிக்கும் அளவிற்கு வேலை செய்யும். புரிந்ததா? நல்லது. கருணை உள்ளத்தோட பண்ணோம்னா மற்றவங்களுடைய தப்ப கூட மன்னிக்கிற அளவுக்கு உங்களுடைய கருணை உள்ளம் வேலை பண்ணுன்றார். நல்லது. இப்பொழுது ஒரு வினாடி மனதிற்கு எஜமானனாகி மனதை எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் ஒருநிலைப்படுகிறதா? செய்ய முடியுமா? இப்பொழுது இந்த ஆன்மீக பயிற்சி செய்யுங்கள். 1 செகண்ட்ல மனசுக்கு எஜமானனாகி மனசை எங்க விரும்புறீங்களோ அந்த இடத்துல அவ்வளோ நேரம் ஒருமுகப்படுத்துங்க அப்படின்ற. பண்ண முடியுதா? முற்றிலும் மனம் ஒரு நிலையாக இருக்க வேண்டும்.
சங்கல்பத்திலும் குழப்பம் கூடாது, நிலையாக இருக்க வேண்டும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து அழிவற்ற அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானர்கள் சதா சங்கமேக சிரேஷ்ட பந்தன் முக்த் ஜீவன் முக்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய, சதா பாப் தாதாவின் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய, சதா ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தும் சக்தி நிறைந்த மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாலாபுறங்களிலும் தூரத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு யார் அன்பு நினைவுகள் அனுப்பி உள்ளனரோ அவர்களுக்கும் பாப் தாதா மிக மிக உள்ளபூர்வமான அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடவே அதிக குழந்தைகள் மதுவனத்தின் புத்துணர்விற்காக நல்ல நல்ல கடிதம் அனுப்பி இருக்கின்றனர். அந்த குழந்தைகளுக்கும் விசேஷ அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. யார் பியார் கொடுத்தவங்களுக்கும் லெட்டர் அனுப்பினவங்க எல்லாருக்குமே பாப் தாதாவும் ரிட்டர்ன்ல யார் பியார் நமஸ்தே கொடுக்கிறார். நிக் முரளியோட வரதான், கடந்தவைகளை சிந்தனையில் கொண்டு வராமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். கடந்தவைகளை சிந்தனையில் கொண்டு வராமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. இன்று வரை என்னவெல்லாம் நடந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். கடந்தவைகளை சிந்திக்காமல் இருப்பதுதான் தீவிர முயற்சியாகும். ஒருவேளை ஒருவர் கடந்ததை சிந்திக்கிறார் எனில், முடிஞ்சு போனதை யாராவது உட்காந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா, நேரம், சக்தி, சங்கல்பம் அனைத்தும் வீணாகி விடுகிறது. இப்பொழுது வீண் ஆக்கக்கூடிய நேரம் அல்ல. இப்பொழுது வீணாகக்கூடிய நேரம் அல்ல. ஏனெனில் சங்கமயுகத்தின் 2 நிமிடம், அதாவது 2 வினாடி வீண் ஆக்கினால் அநேக ஆண்டு வீணாக்கி விட்டீர்கள். சங்கமயுகத்துல 2 செகண்ட் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னா நிறைய இயர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணதுக்கு சமம். ஆகையால் நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து இப்பொழுது கடந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். முற்றுப்புள்ளி வைப்பது என்றால் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர் ஃபுல் ஆவதாகும். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னா எல்லா பொக்கிஷங்கள்ல ஃபுல் ஆகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகன்: ஒவ்வொரு சங்கல்பமும் சிரேஷ்டமாகும் போது தனக்கும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். எனக்குள்ள உருவாகக்கூடிய ஒவ்வொரு தாட்டும் உயர்ந்ததா இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு சங்கல்பமும் சிரேஷ்டமாகும் போது தனக்கும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். அவ்யக்த் இஷாரா: சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள். இன்னைக்கான பாயிண்ட்: ஞானத்தின் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரத்தின் கூடவே சத்தியம் மற்றும் பண்பாட்டுடன் பேசுங்கள். ஞானத்தோட விஷயத்த அதிகாரமா பேசணும், ஆனா சத்தியமா பண்பாடோட பேசணும். சங்கோச்சத்துடன் அல்ல. பிரத்யக்ஷப்படுத்துவதற்கு முதலில் தன்னை பிரத்யக்ஷப்படுத்துங்கள். பயமற்றவராக ஆக்குங்கள். சொற்பொழிவின் போது வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் அவ்வளவு சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதில் தந்தையின் அறிமுகம் மற்றும் அன்பு கலந்து இருக்க வேண்டும். பாபாவை பத்தி சொல்றப்ப வார்த்தை கம்மியா தான் இருக்கணுமா, ஆனா அந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கணும். அதுல பாபாவோட அறிமுகமும் இருக்கணும், அன்பும் கலந்து இருக்கணும். அந்த அன்பு காந்தம் போன்ற ஆத்மாக்களை பரமாத்மாவின் பக்கம் ஈர்க்க வேண்டும். சாந்தி.